நீங்கள் உங்கள் வாய்ஸ் எடிட் பண்ணுறப்போ சினிமாவில் வர மாரி வாய்ஸ் இருக்கணுமா? அதாவது பின்னாடி டாக் வாய்ஸ், கோய் சவுண்ட் எதுவுமே இல்லாத இருக்கணுமா? அப்போ இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாய்ஸ் முதல்ல வந்து நம்ம கூகுளுக்கு போயிடலாம். கூகுளில் போயிட்டு பிறகு போட்காஸ்ட்டுன்னு இருக்கும். போட்காஸ்ட் ஏஐ அப்படின்னு வந்து கொடுத்துருங்க. போட்காஸ்ட் ஏஐ கொடுத்துரு உடனே நம்ம வந்து கீழே வந்து வந்துடும். அட்போ ப்ராட்காஸ்ட் அப்படின்னு வந்து வந்துடும் வெளியே. அப்படி கீழே வந்துடும். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அந்த லிங்க் உள்ள போங்க. வந்து லிங்க் உள்ள போயிட்டு பிறகு அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ண சொன்னால் லாகின் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து பேஜ் உள்ள போகுது. இப்போ பேஜுக்குள்ளே போயிட்ட பிறகு இங்கே வந்து கோ டு எனி ஸ்பீச்னு இருக்கும். அதை வந்து கிளிக் கொடுத்துருங்க. இது கிளிக் கொடுத்துட்ட பிறகு சூஸ் ஃபைல்ஸ் கொடுங்க. சூஸ் ஃபைல் கொடுத்துருவோன்னே வீடியோ பேக்கர் அப்படி வந்து கொடுத்துருங்கன்னா நம்ம வந்து ஃபைலில் இருக்கிற நம்ம என்ன வீடியோ போடணுமோ அந்த வீடியோவுக்கு வந்து நம்ம வந்து ஃபைலில் வந்து போட்டு ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்டில். இப்போ வந்து பேக்ரவுண்டு வந்து கேட்கக்கூடாதுன்னா கூகுள் குரோமில் இருக்குது. இது கூகுள் குரோம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இது வந்து அமௌண்ட் கட்டுற மாரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக ஒன்று வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதே தான் இது வந்து என்ன இது வந்து கொஞ்சம் ஒரிஜினல் நல்ல சவுண்ட் எஃபெக்ட்டு நல்லாயிருக்கும். இது வந்து காசு கொடுத்து நம்ம பே பண்ணி ஸ்பீச் வந்து எடிட் பண்ணுற மாரி. ஸோ கைஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே இது கூட நல்லாவே இது கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முதல்ல நம்ம வந்து ப்ளே ஸ்டோருக்கு போயிடணும் கைஸ். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வந்து சர்ச்சில் வந்து ஒயிட் கிரேட் அப்படின்னு வந்து கொடுத்துருங்க. ஒயிட் கிரேட் வந்தோடனே நம்மளுக்கு வந்து பேஜில் முதல்ல வந்துடும். அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு வந்தோடனே இந்த ப்ளஸ் சிம்மில் வந்து நம்ம கொடுத்துட்டோம். அவ்வளோ ஆள்னு இருங்க. அவ்வளோ ஆள் கொடுத்துட்ட பிறகு நம்ம இந்த வாய்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த வாய்ஸ் வந்து ஃபேன் சவுண்டு எல்லாமே இருக்கும். இந்த ஃபேன் சவுண்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். அதாவது நம்ம ஒரிஜினல் வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் இந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு உடனே சைடில் வந்து இருக்கும் ஆடியோ கிளீனப் அப்படின்னு இருக்கும். ஆடியோ கிளீனப் கொடுத்துருங்க. ஆடியோ கிளீனப் கொடுத்துட்ட உடனே இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி வந்து அந்த லாஸ்ட்டில் வந்து முடியும். ஸ்டார் மாரி இருக்குதுல்ல, லாஸ்ட்டில் வந்து முடிஞ்ச உடனே நமக்கு வந்து ஆடியோ வந்து நல்லா கிளியராக வந்துடும். ஸோ கைஸ் இப்போ நம்ம பாய்ஸ் வந்து கேட்டு பார்க்கலாம் எப்படி வந்துட்டு. இப்போ வந்து கேளுங்க. பேக்ரவுண்டில் வந்து ஃபேன் சவுண்டு வந்து கேட்டு இருக்கும். இந்த ஃபேன் சவுண்டு அதாவது நம்ம இப்போ வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறப்போ பின்னாடி ஏகப்பட்ட சவுண்டு காக்கா நாய் எல்லாமே கத்தும். அந்த எடிட் பண்ணுற வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஸோ கைஸ் பேக்ரவுண்டில் வந்து ஃபேன் சவுண்டு வந்து கேட்டு இருக்கும். இந்த ஃபேன் சவுண்டு அதாவது நம்ம இப்போ வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறப்போ பின்னாடி ஏகப்பட்ட சவுண்டு காக்கா நாய் எல்லாமே கத்தும். அந்த சவுண்டில் இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து ஆடியோ வந்து எப்படி க்ளீன் பண்ணுற பேக்ரவுண்ட் இருக்கிற நம்ம வந்து டாக் வாய்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தோம். முதல் ஸ்டெப் வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாரி எடிட் பண்ணுற மாரி வரும். செகண்ட் வந்து இது ஃப்ரீயாகவே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. இது ப்ளே ஸ்டோர் அவைலபிள் வந்து நம்ம வந்து எப்படி ப்ரோ ரிமூவ் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. அதோட வந்து எப்படி தான் ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரியாதே இருப்பீங்க. அதாவது பேக்ரவுண்ட் வந்து நிறைய காக்கா கத்தும், கோழி கத்தும், டாக் கத்தும், நாய் கத்தும், எல்லாமே கத்தும். ஸோ கைஸ் அது ஒரே முடியும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே நம்ம வாய்ஸ் வந்து அழகாக இருக்கும். ஸோ கைஸ் இதுமாரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, டேக் கேர்.